Hi friends, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தா சிவப்பு அவல் பாயாசம். சிவப்பு அவலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் 100 கிராம். 1 டம்ளர் காய்ச்சின பசும்பால், தேவையான அளவு பனவெல்லம், ஏலக்காய் பவுடர் தேவையான அளவு, காஞ்ச திராட்சை தேவையான அளவு, முந்திரி பயிறு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. இப்போ இந்த பொருட்களெல்லாம் வச்சு பாயாசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிவப்பு அவல் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ நம்ம அவல் வறுத்து அரைச்சி ரிவேர்ஸில் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அவல் இந்த அளவு தான் அரைக்கணும். ரிவேர்ஸில் அரைச்சாலும் இந்த அளவுக்கு வந்துடும். நெய் ஊற்ற தேவையில்லை, சும்மா லைட்டாக தான் ஊற்ற போகிறோம். அவல் வறுக்கும்போது தீயாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டா போதும். மிக்சியில் நம்ம அவல் அரைக்கும் போது ரிவேர்ஸில் போட்டு எடுத்துட்டா போதும். ரிவேர்ஸில் போட்டு எடுத்தாக்கா பாதி மஞ்சளும் பாதி மையாதுமாக வரும். இந்த மாதிரி எடுத்தால் தான் பாயாசம் நல்லாயிருக்கும். பனவெல்லம் உடச்சி வச்சுருக்கோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயை சூடானோடனே 1 டம்ளர் தண்ணி, இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு. பபிள்ஸ் வந்து ஆரம்பித்த உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற அவளை இதில் கொட்டிட வேண்டியதான். இது நம்ம வறுத்து செய்கிறோன்றதுனால ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே இதான போதும். இப்போ இது வெந்த உடனே இப்போ நம்ம காய்ச்சின பசும்பால் 1 டம்ளர், 100 ml பால் இப்போ இதுவும் கூட கலந்துக்குவோம். பால் விட்டு கலந்து விடுவோம். இப்போ இதை கலந்து விட்ட உடனே ஏலக்காய் தேவையான அளவு போட போகிறோம். 1 சிட்டிக்கு ஏலக்காய் தூள். இப்போ நம்ம முந்திரி பயிர்ப்புக்கு இதில் சேர்க்க போகிறோம். இப்போ திராட்சையும் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம நெய் விட போகிறோம். நெய் விட்டவுடனே தேவையான அளவு வெல்லம் போட போகிறோம். சிவப்பு அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கட்டியாக எடுக்க தேவையில்லை, இந்த அளவு போதும். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முந்திரி பயிறு திராட்சை வறுத்து நெய்யில் வறுத்து போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படியே சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இது இறக்கி வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு அவல் பாயாசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. பசங்களுக்கு எப்பயுமே நம்ம ஒரு வகையான பாயாசம் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க அதை அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடாது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது பசங்க விரும்பி சாப்பிடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அவல் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா பனவெல்லம் சேர்த்துருக்கோம். இது பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஃபுட்டு நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி ரெசிபி தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் பட்டன் ஆகிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.